வணக்கம். ஜனநாயகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே போகுது. அந்த எகிரிக்கிட்டே போகிறதுக்கான காரணம் என்னென்னா, 9ஆம் தேதி இப்போ புத்தாண்டு பிறந்தாச்சு. வாழ்த்தும் சொல்லிட்டார் விஜய். நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம், நல்லாவே இருந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்தை இன்றைக்கி போட்டாச்சு, தெரிவிக்க விட்டாச்சு. இதை தாண்டி விஜயுடைய அரசியல் களம் இந்த 2026, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2026 26நாங்க 26 வந்தாச்சு. இதில் ஏப்ரல் மே மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஏப்ரல் மே மாதத்தில் எலெக்ஷன் அப்படிங்கும்போது ஜனநாயகன் படத்துங்க இந்த எலெக்ஷனுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஜனநாயகன் படம் என்ன விஷயத்தை பேச போகுது? விஜயோடைய அரசியல் களத்தை பேச போகிறதா? விஜயோடைய ஒரு அரசியல் கொள்கையை சொல்ல போகுதா? இல்லை தாவேக்காவிற்கான ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருக்க போதா? இல்லைனா பரவலாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல பகவந்த் கேசரி பாலையா நடித்த படம், தெலுங்கு படம், அந்த படத்தினுடைய ரீமேக்காக ஆரம்பத்துலேருந்து. இது யச்சுநாத் அங்கேயே ஆடியோ லான்ச் மலேசியா மேடையிலே சொன்னார். இது சில பேர் ரீமேக்குன்றாங்க, இல்லை பாதி ரீமேக்கு மீதி சொந்த கதைன்றாங்க. நீங்கள் படம் பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமாக இருக்கும், அது ஒரு தளபதிக்கான படமாக இருக்குன்னு இப்போ கூட விகடன் ஆனவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு யச்சுநாத். முழு கதையும் சொல்லணும் அப்படின்னா ஒரு 500 கோடி ரூபா கொடுங்க அப்படின்றாரு. இந்த அளவுக்கு யச்சுநாத் பேசுவாரான்னு தெரியல. அதை தாண்டி நீங்கள் படம் பாருங்கள், பாருங்கள் இந்த படம் நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு படமாக இருக்குன்னு. இதுக்கு ஏன் திரும்ப திரும்ப பகவந்த் கேசரி படம் ரீமேக்கா அல்லது வேறு படமா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் ஆர்வமாக கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, விஜயோட ஒரு கடைசி படம் 69வது படம். இந்த படம் விஜய் அரசியலை முக்கியமாக பேசக்கூடிய படமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும்பா. பகவந்த் கேசரி நல்ல படம் தான், நல்லா ஓடிச்சு, தெலுங்கில் சூப்பர் ஹிட் அடிச்சது. ஒரு கமர்ஷியல் படம், அந்த கமர்ஷியல் படம் கொடுக்கறதுக்கு ஏன் ஒரு கடைசி படமாக விஜய்க்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி. எப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க, இதோ வந்தாச்சு, அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க, நேற்று நைட்டு தெரிக்க விட்டாங்க. ஃபுல் ஸ்க்ரீனும் ஒன்றும் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் சொல்லவே தேவையில்ல, பெங்களூரில் கவுண்டர்லேயே புக்கிங்லேயே 1000 ரூபா 1500 டிக்கெட்டு சோல்ட் அவுட்டு. இதை தவிர ஆந்திராவில் ஏற்கனவே 2 பெரிய படங்கள் வருது. ராஜா சாப்பிட்ற பிரபாஸோடைய மிகப்பெரிய படம். அந்த படம் பிரபாஸோடைய மார்க்கெட்டை வேறு லெவலுக்கு கொண்டு போகும்போது, பிரபாஸ் பேன் இண்டியா ஸ்டாராக இன்னும் நிலச்சி இருப்பாரா இல்லையான்ட்டு இந்த ராஜா சாப்பிட்டா முடிவு பண்ணோம் அப்படின்போது அங்கே அந்த 2 படங்களுக்கான தியேட்டர்ஸ்லாம் போன பிறகு மற்ற ஜனநாயகன் கொடுப்போம், ஜனநாயகடு அப்படின்ற பேரில் வருது. குறிப்பாக கேரளாவில் எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் அதை வாங்கியிருக்காங்க. அவங்க என்னென்னா தொடர்ந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட வச்ச கோரிக்கை என்னென்னா, இந்த வெடிகாலம் ஒரு 4 மணிக்கு கொடுங்களேன் இந்த பர்மிஷன் இந்த படத்துக்கு அப்படின்னாங்க. கிடையாதுங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒன்று 6 மணிக்கு சொல்லவே தேவையில்ல. விஜய் மீது பெரும் பாசம் கொண்ட ரசிகர்கள் கூட்டம், சேட்டன்கள் உள்ளே இறங்கிடுவாங்க. இது தவிர தமிழ்நாடு பார்டர் நகரி, புத்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா இங்கெல்லாம் எப்போ சாமி ஓப்பன் பண்ணுவீங்கன்னு அங்கே பார்டரில் இருக்கிறவங்கள தமிழ் ரசிகர்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாரி இங்கே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஷோ 9 மணிக்கு தான். இந்த 9 மணி காட்சிக்கு டிக்கெட்டை கவுண்டரில் தான் கொடுப்போம், பிளாக்கில் கிடையாது, அதிக விலைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனம். ஏன்னா அந்த சீமானே ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஏப்பா அவர் தான் தூய சக்தியாச்சே, தூய சக்தி ஜனநாயகனை கவுண்டரில் கொடுக்குறாங்களா இல்லை வெளியே அதிக விலைக்கு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது. இதை தவிர வேறு விமர்சனம் கூட அவர் பண்ணியிருந்தார். அன்றைக்கி மலேசியாவில் நடந்த பேச்சு, விஜயோட பேச்சு. நான் பகவந்த் கேசரி படம் பார்த்தேன், யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஓடிடியில் போய் பார்த்துருங்க. அப்படியே பாலையா பேசுகிற மாதிரியே அங்கே பேசியிருந்தார், பாலையா மாதிரியே பேசியிருந்தார். சிரிச்சுட்டு இது கொள்கை கூட்டம் இல்லைங்க, கோமாளி கூட்டங்க அப்படின்னு அவர் பயங்கர காண்டில் பேசுகிறார். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் நாங்கள் வந்தால் விஜய் வெற்றி கண்டிப்பாக உறுதி. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய்க்கு சாலிடாக விழும், எங்களுக்கு தான் சிறுபான்மையினர் ஓட்டு பெரிய அளவில் இருக்குது. இன்னொரு பக்கம் எப்பா இந்த தாவேக்காவை இயக்கத்தே பிஜேபி தான், அமித்ஷா தான் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. டெல்லியில் நடந்த இந்த சிபிஐ விசாரணை, ஆதவ் அர்ஜுனா, புஷ்ய ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாரும் 3 நாள் 2 நாளும் பார்த்திங்கன்னா 9 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ விஜய்க்கு சம்மன் அனுப்பலையா? விஜய் எங்கே விசாரிப்பாங்க? டெல்லி கூப்பிடுவாங்களா, இல்லை சென்னையில் விசாரிப்பாங்களா, கரூரில் கூப்பிடுவாங்களா, இல்லை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இது முழுக்க பாஜக தன்னுடைய கண்ட்ரோலில் தாவேக்காவை எடுத்துருச்சு. எது எப்படியாங்க பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி மேடை நீங்கள் பாருங்கள், அந்த மேடையில் விஜய் நடுநாயகமாக நின்று அந்த கூட்டணி தலைவர்லாம் ஒன்று சேர்ந்து கை கோக்க போகிறாங்க. அதனால தான் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், நான் தனியாக வரல, அணியாக தான் வருவேன் அப்படின்னு. அதுதான் ஏன் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்கன்றாரு. சஸ்பென்ஸே உடஞ்சி போச்சு.
நான் தனியாக தான் வருவேன், தனியாக வரல அணியாக தான் வருவேன். அந்த அணி எப்படியாப்பட்ட அணியாக இருக்கும், அதுதாங்க பெரிய சஸ்பென்ஸ். அது அதிமுக கூட்டணியாக இருக்குமா, பாஜக இருக்குமா, காங்கிரஸ் இருக்குமா, மற்றபடி வந்து பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்களா? கண்டிப்பாக கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தை இந்த கட்சிகள்லாம் விஜயுடன் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் தான் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு 3 முறை விஜயிடம் பேசிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இது ஒரு அரசியல் பக்கம் சூடாக இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ ஜனநாயகம் தான் பெரும் பரபரப்பாக இருக்குது. ரைட்டு, ஓகே. நாளைக்கு 2ஆம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அதில் தான் எல்லோரும் சொன்னாங்க, இந்த ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுக்கப்பா நீங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப இது ரீமேக் படமாக இல்லைன்றீங்கள. ஒரு படத்துக்கு ட்ரெய்லரை பார்த்தா அது தெரிஞ்சு போயிடுங்க. ஏறக்குறைய முக்கால்வாசி கதை என்னென்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். நாளைக்கு ட்ரெய்லர் இருப்பது குறிப்பாக அந்த பகவந்த் கேசரியுடைய பட டைரக்டர், தெலுங்கு டைரக்டர், அவர்கிட்ட கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, ஜனநாயகம் படம் உங்கள் படத்தோடைய கதைன்றாங்களே அப்படின்னு. அவருடைய கடைசி படத்தில் அப்படி ஒரு வாய்ப்பை விஜய் சார் கொடுத்துருந்தாரு, அப்படி எனக்கு ஒரு மரியாதையை செஞ்சுருந்தாருன்னா அதை விட எனக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஏதோ தெரியாத மாதிரி பேசுகிறாரு. மேபி அவருக்கு தெரியாதான்னு தெரியல, ஒரு வேளை படம் பார்த்தா தான் தெரியும். எது எப்படியோ ஃபஸ்ட் ஷோ 9 மணிக்கெலாம் தெரிஞ்சு போயிட்டு போகிறோம். 6 மணிக்கெலாம் தெரிஞ்சுட்டு போகுது. இன்னும் கேட்டால் அப்ராடில் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணார், எங்கள் லண்டன்லாம் 3 மணிக்கு நம்ம டைமுக்கு அங்கேயே ஓப்பன் ஆகிடுங்க அப்படின்னு டாப்பில். அதனால் முன்கூட்டியே தெரிஞ்சிடும் என்ன படம்னு. இதெல்லாம் மீறி படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ஒரு பக்கம், அடுத்த நாள் பராசக்தி. ஏன்னா ஜனநாயகன் விசஸ் பராசக்தி, பராசக்தி விசஸ் ஜனநாயகன் ஒரு போட்டி இருக்க வேண்டியதுதான். இது திட்டமிட்டு ஜனநாயகன் படத்தை வந்து அமுக்கணும், காலி பண்ணணும் அப்படின்றதுனால கிடையாது. வந்து இது மாதிரி கிளாஷ் விட்ட படங்கள் எவ்வளோ வந்திருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு தான் மாற்றுக்கிறது கிடையாது. ஏங்க இது வந்து விஜயோடைய படம், இது ஒரு கமர்ஷியல் படம், இது விஜயோடைய அரசியல் சொல்லக்கூடிய படம்னா நீங்கள் பராசக்தி எடுத்துங்க. 60களில் இந்தி போராட்டம் சம்பந்தமாக, இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் உள்ளே இறங்கி அப்போ பண்ண விஷயங்கள், திராவிட கட்சிகள் அந்த இந்தி போராட்டத்துக்கு எப்படி குரல் கொடுத்தது, ஏறக்குறைய திமுகவுக்கு ஃபேவரான ஒரு படமாக, திமுகவினுடைய பிரச்சார படமாக இது இருக்கும். அதனால தான் இந்த டைமில் அதை இறக்கியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. அதுவும் 10ஆம் தேதி காலையில் தெரிஞ்சு போயிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 3ஆம் தேதி பராசக்தி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு தாம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடக்க போகுது. அங்கேயே தான் ட்ரெய்லரையும் வெளியிட போகிறாங்க. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை ஜீ தமிழ் ஒளிபரப்ப போகிறாங்க. இப்போ இங்கே 3ஆம் தேதி நடக்கிற அந்த ஆடியோ லான்ச்சை சன் டிவி ஒளிபரப்புவாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எப்படி எடிட் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஸ்பாட் எடிட்டே பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ 2த்துக்குமான டிஆர்பி யாருக்கு அதிகம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் மாரி இந்த பீஸ்ட் படம் சமயத்தில் விஜய் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார்ல, அது மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு இந்த படத்தை வந்து ஐப் ஏற்றுறதுக்கு. ஏன்னா படம் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு எந்த விதமான ஐப்பும் கிடையாதுங்க, ஒரு துளியான ஐப்பு கிடையாது. இந்த ஐப்பு 2025 ஐப் கொடுத்து ஓவர் பில்டப் கொடுத்து படங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு ப்ரொடியூசருக்கு தெரியும், தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தெரியும். அது படம் பேர்லாம் சொல்ல விரும்பலை நான். ஒரு படத்துக்கு என்னென்ன ஐப் கொடுத்தாங்க, வந்து அதை நம்பி போன அந்த ரசிகர்லாம் வந்து 120 ரூபா 180 ரூபா 200 ரூபா கொடுத்து போன ரசிகர்லாம் கொந்தளிச்சு போய் வெளியே வந்து இந்த பப்ளிக் பைட்ஸில் மைக்கில் முன்னாடி கொந்தளிச்சு பேசுகிறாங்க. அவனெல்லாம் பிடி, இவனை பிடி, தியேட்டர் வாசலில் போய் பேட்டியை கொடு, விமர்சனத்தை போய் எங்கேயாவது ஒரு கொட்டடியில் வச்சு பண்ணுங்க, தியேட்டர் வாசலில் பண்ணாதீங்க, ஆச்சா போச்சா அப்படின்னு ஒரே அமக்கலமாக இருந்தது. நல்ல கண்டென்ட்டை கொடுத்தா நாங்கள் பார்ப்போங்க. 2025 டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் குறைஞ்ச பட்ஜெட்டில் 90 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படங்க. அப்போ நீங்கள் கண்டென்ட் அருமையாக இருந்தால் நாங்கள் படம் பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ ஏன் வீணாக வந்து 500 கோடி செலவு பண்ணிட்டேன், 700 கோடி செலவு பண்ணிட்டேன், ஆச்சா போச்சா, இது தென்கொரியாவில் பேசுது, வடகொரியாவில் பேச போகுது, எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? அதனால தான் ஜனநாயகன் படத்துக்கு எந்த பில்டப்பும் இல்லை. இந்த பில்டப்லாம் கொடுக்காதீங்கன்னு விஜயே சொல்லிட்டார். படமாக இருக்கட்டும், வரட்டும், பார்க்கட்டும். எனக்கு தெரிஞ்ச லியோ ஒரு 600 கோடி அந்த படத்துக்கு, அதை தாண்டிய ஒரு வசூல் இந்த படம் அடிக்கும், இந்த மாற்றுக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, இதை ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. குறிப்பாக விஜயோட கடைசி படம் என்ன இருக்குது இது விஜய் இந்த படத்தில் அப்படின்னு இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கம் நடிகை சிந்தியாவாம் பேர், இங்கே நம்ம சென்னையில் பிரசாத் தலைப்பில் அவங்க படம் சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் பேர் கூட மறந்துட்டேன் நான். அந்த அம்மாவுக்கு வந்து ஜோசியமாக தெரியுமா, எனக்கு ஜோதிடமாக தெரியும். விஜய் வந்து 2026 இந்த வருஷத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க வந்துடுவார், எலெக்ஷனில் அவர் ஜெயிக்க மாட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நவம்பர் மாதத்தில் நான் படம் தயாரிப்பேன், அந்த லேடி சொல்கிறாங்க, அந்த படத்தில் விஜய் நடிப்பார்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு புருடாவாக இருக்குது பாரு. என்ன காரணம்னு இதெல்லாம் ஏன் பேசுகிறோம்னா, அவங்கவுங்க படத்துக்கு இதை வந்து ஒரு பப்ளிசிட்டியாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு.
இதையெல்லாம் அப்படி புறந்தள்ளிட்டு ரசிகர்கள் முடிவு பண்ணுறாங்க இல்லையா, ஃபஸ்ட் ஷோ, அதில் என்னன்னு தெரிஞ்சு போயிடுவது, இந்த வாட்டி பொங்கல் வந்து ஒரு 10 நாள் பொங்கலாக வரப்போகுது. இந்த 10 நாள் பொங்கலில் ஒரு தெரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 1000 2000 குடும்பம் நல்லா இருக்கும். ஜனநாயகனும் ஓடட்டும், பராசக்தியும் ஓடட்டும், 2 படமே நல்லா ஓடட்டுமே, இதில் போய் என்ன இருக்குது? 2த்தையும், ஏன்னா மக்கள் வந்து மற்ற நாளாக இருந்தால் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தாராளமாக வருவாங்க. இந்த படத்துக்கு போயிட்டுமா, சூப்பராக இருக்குப்பா, அடுத்த படத்துக்கு போவோம் போகணும். ஏன்னா 2த்துக்கும் பாதி ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ்னால் 500 கொடுக்க போகிறாங்களா, இல்லை 600 400 கொடுக்க போகிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது வந்து, இதில் வந்து ஒரு பெரிய இதுவாக மல்லு கட்டின்னு விஜய் எங்குமே எனக்கும் சிவகார்த்திகேயனும் பஞ்சாயத்து, எனக்கு எதிராக சிவகார்த்திகேயன் நிற்கிறாரு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அவர் இந்த கொடை கதை கூட அவர் சிவகார்த்திகேயன் வச்சு சொன்னதுதான்னு ஒரு குரூப் வந்து இறங்கினாங்க. ஏன்னா அந்த கொடையை கொடுக்குறாருல, ஒரு ஆட்டோ டிரைவர் கொடையை கொடுக்குறாரு, அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட திரும்ப வந்து சேருது. அதே போல் துப்பாக்கி வந்து நான் சிவகார்த்திகேயனில் கொடுத்துட்டேன், அது எங்கெங்கேயோ சுற்றி எங்கள் கையில் தான் வரப்போகுது அப்படின்றதுக்காக விஜய் சொன்னதாக அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். இது எல்லாத்துலேயும் வந்து அர்த்தம் எடுத்து சிவகார்த்திகேயனை அடிக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணி அடிப்பது வந்து ஒரு தவறான வன்மத்தோடு அடிக்கிறது. சினிமாவை பாருங்கள், ஹீரோவை பாருங்கள், படமாக பாருங்கள். அதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நிச்சயமாக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஜனநாயகனா பராசக்தியா, அதை தாண்டி ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது, மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.